ஈ அடிச்சது உடனே ஆகா அவன் எழுதிய பேப்பரிலே சிகப்பாக இருக்கிறதே நம்ம பேப்பரிலே இல்லை அப்படின்ட்டு இவன் விரல குத்தி சிகப்பாக்கிடுவான். இது ஈ அடிச்சாங்க காப்பி அப்படிம்பார் ஆசிரியர். அது போன்றுதான் இன்று எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் திட்டங்களை செயல் வடிவங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் 2000 தருவோம் ஆட்சிக்கு வந்தால் என்கிறார். முதலிலே மகளிர் உரிமை தொகை நிதி பற்றாக்குறை என்று கூறினார் எடப்பாடி அவர்கள். ஆனால் இப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் தந்த பிறகு நாங்கள் 2000 தருவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நாம் உதயசூரியன் ஆட்சிக்கு வாக்களிக்கவிட்டால் இளைய தலைமுறை கல்வியிலே பின்தங்கி விடுவார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் போய்விடுவார்கள். காரணம், மீண்டும் வருகிறது குலக்கல்வி திட்டம். அதாவது அப்பன் செய்த தொழிலை பாட்டு செய்ய வேண்டும். யாரும் மருத்துவராக ஆகவே முடியாது, ஐஏஎஸ் கலெக்டராக முடியாது, மருத்துவராக முடியாது, இன்ஜினியராக ஆக முடியாது. எல்லோரும் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? கலப்பையை தூக்கி கொண்டு போக வேண்டும். அதைத்தான் ஒன்றிய மோடி அரசு செய்கிறது. மீண்டும் 3ஆம் வகுப்பிலே ஒரு அரசு பொது தேர்வு, அந்த தேர்வு எழுத தவறினால் மாணவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். அதுபோன்று 8ஆம் வகுப்பு அதிலும் தவறினால் வீட்டுக்கு அனுப்புவார்கள். அவர்தான் சொல்வார், ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் நான் ஆட்டுக்குட்டி மேய்ச்சுக்குவேன் அப்படிங்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எவ்வளவு பெரியது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் படி, நன்கு படி, முறைப்படி படி, நூலை படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, புரிந்து படி, புரிந்து படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்கிற விதத்திலே கல்வி மேலும் கற்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் காலையில் மாணவர்களுக்கு சத்துணவு, பள்ளியிலே படிப்பை நிறுத்திவிட்ட மாணவர்களுக்கு படிப்பை தொடர, கல்லூரி மாணவிகளுக்கு வந்த திட்டம் தான், கல்லூரி மாணவிக்கு வந்த திட்டம் புதுமைப்பு திட்டம். மாதம் 1000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 12000. தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய்.